எரெக்ஷன் ப்ராப்ளத்திற்கு நிறைய மருந்துகள எடுத்து பார்த்துட்டேனே, ஒரு மருந்துலயும் வந்து எனக்கு எரெக்ஷனே ஆக மாட்டேது. இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்திற்கு ஒரு முழுமையான தீர்வு தரக்கூடிய நல்ல மருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும், எரெக்ஷனே ஆகாததுக்கு காரணத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கும் தான் இந்த பதிவு. இப்போ வந்து உடல் வந்து ரொம்ப பலகீனமா இருந்தாலும், நரம்புகள் பலகீனமா இருந்தாலும் எரெக்ஷன்ல ப்ராப்ளம் வந்துரும். இப்போ விறைப்புத்தன்மை குறைபாடுன்னு சொல்லி நெறைய வந்து 100க்கு 90% பேத்துக்கு வந்து அதிகபட்சம் வந்து இந்த 100க்கு 90ங்கிறது ஆல்கஹால் பயன்படுத்துகிறவங்களுக்கும் புகையிலை பயன்படுத்துகிறவங்களுக்கும் விரைப்புத்தன்மையில் குறைபாடுங்கிறது 100க்கு 90% வந்துடும். அவங்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டாலுமே விரைப்புத்தன்மை, அதாவது உங்களை விட்டு போன விரைப்புத்தன்மையை மீட்டு கொண்டு வரவே முடியாது. அதை மீட்டு கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆல்கஹால் பேஸையும் புகையிலையோட நச்சுத்தன்மை அதில் கலந்துருக்க நிக்கோட்டினை ரத்தத்தில் கலக்காத பட்சத்தில் தான் மீண்டும் உங்களுக்கு விரைப்புத்தன்மைங்கிறத நினச்சி பார்க்க முடியும். அப்போ தான் வந்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட முடியும். இப்போ இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து வந்து கையில் வச்சுருக்கிறது தான் மருந்து. இந்த மருந்தை வந்து முறையாக நீங்கள் சாப்பிடணும். சும்மா 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு திரும்ப எரெக்ஷனே ஆகலைன்னா நான் மருந்து சாப்பிட்டேன்லாம் சொன்னால் வந்து எரெக்ஷன் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டுட்டு அதனால் மன உளைச்சல் ஆகி வண்டியாக சரக்கடிக்கிறது, பாக்கெட்டாக புகையிலையை போடுற மாதிரி பழக்கத்தில் இருந்துட்டு 2 நாள் இந்த மருந்தை ஒரு 20 கிராம் சாப்பிட்டுட்டு உடனே எரெக்ஷன் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த விரைப்புத்தன்மை முழுமையாக உங்களுக்கு, அதாவது ஒரு 16, 17, 20 வயசு வரலும் உங்களுக்கு எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாத நாட்களில் முழுமையான விரைப்புத்தன்மை உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகணும், திரும்பவும் எனக்கு பழைய நிலைக்கு வரணும், நீண்ட நேரம் வந்து விரைப்புத்தன்மையோடு நான் வந்து உடலுறவு வச்சுக்கணும், அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ரன்னிங்லேயே அவுட் ஆகுது, உள்ளேயே வந்து எனக்கு விரைப்புத்தன்மை போய் எனக்கு சொல்ல முடியாத வேதனையில் எனக்கு அந்த நிமிடங்களே வந்து ஒரு நரக வேதனையாக இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இப்போ சொல்லக்கூடிய மருந்தை போய் வாங்கிக்கணும். இதை முறையாக சுத்தி பண்ணி சாப்பிட்ணும். எல்லா நாட்டு மருந்துக்கும் மூலிகை மருந்துக்கும் சுத்தி முறைங்கிறது மிக மிக அவசியம். சுத்தி முறை செஞ்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு வந்து அது நன்மை கொடுக்கும். சுத்தி செய்யாமல் அப்படியே நீங்கள் பவுடர் பேஸில் அவங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் வாங்கி தொடர்ச்சியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதுக்கு வாங்கி சாப்பிட்றீங்களோ அதுக்கான பயனும் கிடைக்காது. அதே நேரத்தில் உடலுக்கு தேவையில்லாத சில அரிப்பு தடிப்பு இந்த மாதிரியான சில உபாதைகளையும் உண்டு பண்ணும். அதனால் முறையாக சுத்தி பண்ணி மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது தான் அதோட ஆற்றல் முழுமையாக உடம்புக்கு கிடைச்சி நீங்கள் எந்த ஆற்றலுக்காக அந்த மருந்து எடுத்துக்கிறீங்களோ அது முழுமையாக கிடைக்கும். அப்படி முழுமையாக கிடைக்கிறதுக்குமே குறைந்தது 60 நாள், 48 நாள்லேருந்து 60 நாள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரே மாதிரி டெய்லி ஒரே ஸ்பூனு சாப்பிடக்கூடாது. 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு ஒரு வாரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் மருந்தை. அது கூட சேர்க்கக்கூடியது பாலோ தேனோ நெய்யோ. இப்போ ஆள் நல்லா குண்டாக இருக்காங்க, ஆள் நல்லா வந்து உடல் பருமனாக இருக்குது அப்படின்னா தேனில் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்பு எந்த மாதிரியான வாகில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பாலில் வந்து பொதுவாக ஒல்லியாக இருக்கவங்களும் சரி குண்டாக இருக்கவங்களும் சரி பாலில் எடுத்துக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க நெய்யை தவிர்த்துட்டு தேனில் எடுத்துக்கணும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க தேனை தவிர்த்துட்டு நெய்யில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பும் சத வைக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நெய்யில் எடுத்துக்கக்குள்ள, அதே மாதிரி தேனில் எடுத்துக்கிறவங்களுக்கு குண்டு உடம்பு பருத்த சரீரமாக இருந்தால் தேகமும் சிறுக்கும். இப்போ ஒன்றுக்கு மருந்து சாப்பிட்டு 2-3 வைத்தியம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மாதிரியான நிலையை தான் நீங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய சுத்தி முறையிலையும் சேர்மான முறையிலையும் சேர்த்துக்கிட்டு முறையாக நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். இதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் வந்து நிலப்பனை கிழங்கு. இந்த நிலைப்பனை கிழங்குல சிறிய நமைச்சல் உண்டான கிழங்கு இது. இதை வந்து நீங்கள் எப்படி சுத்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக மோரில் போட்டு ஒவ்வொரு நாளும் மோரில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். புளிச்ச மோராக இருக்கணும். புளிச்ச மோர்லனா சாதா மோர்லேயே நீங்கள் போட்டு வெயிலில் வச்சு நல்லா சுத்தி பண்ணி கழுவி வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு திரும்ப தண்ணி விட்டு கழுவி உணர வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் மோரில் போடணும். இப்படி மோரில் போட்டு நல்லா சுத்தி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பாலில் வேக வைக்கணும். ஒரு 100 கிராம் நீங்கள் வந்து நிலப்பனை கிழங்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நிழல் காய்ச்சலாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இடித்து பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள்னா இந்த நிலப்பனை கிழங்கு சூரணம் இது மட்டுமே சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். உடம்பை வந்து நல்லா வஜ்ரமாக்கும். அதே மாதிரி நீங்கள் எதுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளத்தினால இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா டெம்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி
4-5 வருடங்கள் உடம்புல வந்து தேகத்திடமே இல்லை, உடல் ரொம்ப பலகீனமாக இருக்குது, எரெக்ஷன் சுத்தமாக இல்லை, அதிகபட்சம் ஒரு 5% 10% தான் இருக்குது, எப்பயாவது இந்த எனக்கு எரெக்ஷன் ஆகுது, தொடர்ச்சியாக ஆக மாட்டேங்குது, எண்ணங்கள் வந்தாலும் எரெக்ஷன் ப்ராப்ளத்தினால எனக்கு எரெக்ஷன் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இது கூட வந்து அயவீர செந்தூரத்தை வந்து ஒரு அரிசி அளவுக்கும், இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் நீங்கள் வச்சு தேன் அல்லது நெய்யில் வச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. தொடர்ச்சியாக இதை சாப்பிட்டுட்டு வரணும். 60 நாளைக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்ணும். அந்த 60 நாளைக்கும் ஆல்கஹால் பேஸ் உண்டான பீரு, பிராந்தி இந்த மாதிரி ஐட்டங்களாம் சுத்தமாக நீங்கள் மறந்துடணும். அதே மாதிரி உமிழ்நீரை கெடுத்து உடம்பை கெடுக்கக்கூடிய புகையிலை சம்மந்தப்பட்ட அனைத்தையும் கைவிட்டாதான் வைத்தியம் 100% பலிச்சு உங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளத்துலேருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். விரப்புத்தன்மை குறைபாடு இருக்குது, இது வந்து பத்தியம் இல்லாத மருந்து சொல்லுங்கள் அப்படின்னா, மருந்து வந்து நீங்கள் வீட்டில் வந்து தோசை மாவு, இட்லி மாவு மாதிரி ஏதாவது ஒரு மாவை பவுட்ரு பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அதில் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. உங்களுக்கு உடல் வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த முறைகளை நீங்கள் இப்போ நம்ம சொன்ன முறைகளை முழுமையாக கடைப்பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வைத்தியம் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மருந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள 48 நாள்லேருந்து 60 நாளைக்கு போகங்கிறது உடல் உறவு அது வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா தான் 100% மருத்துவம் ஜெயிக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மருத்துவ முறையெல்லாம் எடுத்துக்கிற பட்சத்தில் தான் 100% உங்களுக்கு உங்கள் உடம்பு வந்து திரும்ப வந்து மீள் சுழற்சிக்கு உட்பட்டு நரம்புகள்லாம் பலப்பட்டு உடம்பு வந்து நல்லா வலிமை பெற்று எரெக்ஷன் ப்ராப்ளத்துலேருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும். இந்த மருத்துவ முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 100% நம்ம சொன்ன முறையில், பத்திய முறைகளாக இருந்தாலும் சரி, சுத்தி முறைகளாக இருந்தாலும் சரி, போகத்தை வந்து தவிர்த்துட்டு இந்த மருந்து எடுத்து பாருங்கள். எரெக்ஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு ஆயுசுக்கு வராது. நம்ம சித்தரகசியம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய காணொலிகள் வரும். நன்றி, வணக்கம்.